குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் டே வந்து என்னால் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. பட் லெவல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அல்லது யூடியூப் ரீல்ஸில் இருக்கும். ரெண்டுமே கரெக்டாக காலையில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டெலகிராம் இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால டெலகிராமில் அப்டேட் போட முடியல. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு தோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து, அதாவது போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரிய அளவில் ஒரு மேலே போயிருக்கு. கரெக்டாக 24,200க்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வருமா அல்லது மேலே போகுமான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். டே சார்ட்டாக பார்க்கலாம், இன்ட்ராடேல எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா அப் சைட்லேயும் லெவல்ஸ் கிடக்கு, டவுன் சைட்லேயும் லெவல்ஸ் கிடக்கு. இன் பிட்வீனில் மார்க்கெட் ஆனது நிற்கிது. நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டாக்ஸும் நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போது டே சார்ட்டை பொறுத்த மட்டும் ஃப்ரைடேயில் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு. திருப்பி ஃபுல்லாக சைடுவேஸ் வச்சுட்டு மார்க்கெட் அங்கே வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இப்போது கேப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டவுன் சைட்லேயும் நமக்கு 2-3 கேப் பெண்டிங் இருக்குது. அப் சைடில் பார்க்கும்போதும் கேப் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 2 பக்கமுமே நமக்கு வந்து இருக்குது. இங்கேருந்து இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல நிற்கிது. க்ளோஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு ட்ரெண்டு மாறிடுச்சு. கீழே தான் போகுது, மேலே தான் போகுதுன்னு சொல்ல முடியலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் காட்டுது. 5 மினிட்ஸில் வந்து நான் வச்சிடுறேன். மற்ற லெவல்ஸ் எல்லாமே டே பை டே வந்து இதில் இருக்குங்க, இன்ஸ்டாவில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம முந்தி போட்ட லெவலு. கரெக்டா? இருங்க. இது எல்லாமே நம்ம அப்படியே போட்டு வச்சது. நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல. அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்காக. இப்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணுது. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலையும் போட்டேன், எல்லாத்துலேயும் போட்டேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த டவுன் சைடுன்னு பார்க்கும்போது கவனித்து கொஞ்சம் மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். நான் டேட் கூட சொல்கிறேன். 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் மார்க்கெட்டு இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த குட்டி கேப்பு தான். பட் மார்க்கெட் வந்து ஃபில் ஆகலை. ஓகே, இதுக்கு முன்னால் போட்ட லெவல்ஸு. சரி, இருக்கட்டும், எடுத்துடலாம். ஓகே, 2. 3வது வந்து பார்க்கும்போது நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் தானே. இது வந்து அதாவது ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு தான். கரெக்டுங்களா? ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். மேலே போய் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் ஓப்பன் ஆனது என்ன நடந்திருக்கு? கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இங்கேருந்து மறுபடியும் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு கீழே ஃபால் ஆகலாம். ஒன்று, அல்லது இதை தாண்டி ஸ்ட்ராங்காக ப்ரீவியஸான லெவலை தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் 24,250, 300 இதுதான் நான் வந்து மேஜர் பாயிண்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். இதை தாண்டி நான் லெவல்ஸே எடுக்கல. ஓகே, அப் சைடில் வந்து நான் வந்து எடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஆனால் டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே இந்த சின்ன கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் உடச்சா 22,800 தான் மேஜரான லெவலாக நான் பார்க்குறேன். ஆனால் க்ளோஸ் வந்து மேலே தான் வச்சுருக்கு. நமக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது. இது புரியணுமே அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கோடு போட்டேன். மற்றபடி நான் இதை வந்து தூக்கிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது உடச்சது அப்படின்னா 23,800, 23,650. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? டேட்டா கூட நோட் பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதி ஜூனுக்கும் அந்த 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 கேப்பு. ஓகே, அது அப்படியே இருக்குது. அதையும் தாண்டி கீழே வரோம் அப்படின்னா 12ஆம் தேதி ஜூனுக்கு உண்டான கேப்பும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து டவுன் சைடில் இம்பார்ட்டன்ட் லெவல் கிட்டத்தட்ட 23,190 அப்படின்ற லெவல் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் எப்போ நான் வீடியோலையும் சொல்கிறேன். இதே தான் அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது கவனிச்சுக்கோங்க. இந்த லைனை வந்து நான் இப்போ வந்து தூக்குறேன். எதுக்காக தூக்குறேன்னா, இப்போ லாஸ்ட் டே நடந்துச்சுல அந்த கேப்பை வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி. இப்போ ஹையை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கவனிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாமே குழப்புது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துருங்க. ஓகேங்களா? ட்ரெண்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ட்ரெண்ட் லைனு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது தெரியுதுங்களா கேப்பு? ஃப்ரைடே அன்னைக்கு வந்த கேப்பு. ஸோ அந்த கேப்போட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 24,050 அப்படின்ற லெவலில் இது இந்த லெவலானது போய் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ 24,050 அப்படின்ற லெவல் வரைக்கும் நமக்கு வந்து மேலே வந்து மூவ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். அதை முடிச்சது அப்படின்னா 24,250, 24,300 இதுதான் அப் சைடில் நான் வந்து மேஜரான லெவல்ஸாக பார்க்குறேன். இது டவுன் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு இது வந்து ஒன்றும் புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த 24,050க்கும் 24,900க்கும் நடுவில் ட்ரேட் எடுக்காதீங்க. நான் ஒரு ப்ளூ கலராக மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இது
இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் கிளியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப் சைட் ஆர் டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். இதில் உள்ள லெவல்ஸ் எல்லாமே அப்படியே சைடில் இருக்குது. இதுதான் மேஜரான லெவல். நான் சொல்கிறது மேஜரான லெவல். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது லெவல்ஸ் மாறுமானா மாறும். அதுதான் அங்கே உள்ள ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனும் போட்டேன். ஸோ ட்ரெண்ட் லைனோட டச் பாயிண்ட் இது வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த வாரம் 24,200 தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? இதே இது டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 23,800 தான் மேஜர் பாயிண்ட்டு. இதை உடச்சது அப்படின்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கீழே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, 58,000 வரைக்கும் போகுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோமா, கரெக்டாக 58,000 வரைக்கும் போய் மார்க்கெட்டு ஷார்ப்பாக ரீச் ஆகிருக்கும். நான் ஒரு இடத்துல இங்கேருந்து போகும்போது இல்லைங்க மேஜர் லெவல் 58 தான் அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 58க்கு கொஞ்சம் கீழே வந்து நான் வந்து கோட போடுறேன். ஏன்னா அந்த கேப்புக்காக அதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் லைன் எடுக்கிறேன். பேங்க் நிஃப்டி நம்ம டே சார்ட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிடலாம். ஒன்றும் ஒரி இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லெவலில் தாண்டுற பட்சத்தில் இந்த இடத்துல கேப் இருக்குது. இதை அதாவது 58,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58,000 தாண்டுச்சுன்னா மார்க்கெட்டு மேலே நல்லாவே மூவ் ஆகும். எவ்வளோ தூரன்றதை இப்போ பார்க்கலாம். இதே இது டவுன் சைடில் வருது அப்படின்ற பட்சத்தில் இதை பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராங் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 57,100 அப்படின்ற லெவல் தான் ஓரளவு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்குது. இதை உடச்சது அப்படின்னா 56,830, 56,500 இந்த 3 லெவலும் மேஜர் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன், மேஜர் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதுதான் போகும்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அன்னன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து எல்லாமே மாறும். இப்போ நான் வந்து டே சார்ட்டாக மாற்றுறேன் அல்லது வீக்லியாக மாற்றுறேன். இங்கே இருக்கிற கேப் எல்லாத்தையும் இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதை தாண்டும் போது நமக்கு அப்சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60,500ன்ற இடத்துல தான் ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்போது 58,000 தாண்டும் பட்சத்தில் 60,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2,000 பாயிண்ட். ஆனால் அதுக்கு இந்த வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் கிளியராக நல்ல ஒரு அப்சைடில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்றதையும் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போயுமே இது வந்து அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 60,000 அப்படின்றதான் நான் வந்து மேஜர் லெவலாக பார்க்குறேன். இன்பிட்வீனில் லெவல்ஸ் இருக்கானா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து தேடி பிடிச்சி பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சு போடணும். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுனால டவுன் சைடில் வருமானதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே கேப் பெண்டிங் இருக்கிறதுலாம் தெரியுதா? இதை வச்சு தான் நான் வந்து இங்கே லைன் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? அங்கே நான் லைன் போட்டதெல்லாம் அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக கேப் இருக்குன்றதுனால தான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து உட்காந்து செக் பண்ணியிருக்கணும். நான் வந்து அப்சைடில் இப்போதைக்கு 58 தான் அடுத்து மேஜர் லெவல் அப்படின்னு சொல்கிறேன். அதை தாண்டும் போது 60,000 வரைக்கும் நான் என்னோடய பாயிண்டில் இருக்குது. அதையும் தாண்டி கீழே வருதா மேலே போகுதான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். நல்லா மார்க்கெட் வந்து மேலே வரைக்கும் நல்லா ஏறி இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால நீங்கள் அதில் 1, 2 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிளியரா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, NACL இண்டஸ்ட்ரி 1 ஆர் 2 ஸ்டாக் மட்டும் எடுங்க. நான் வந்து நிறையா தான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி 1 அல்லது 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷங்க. ஓகே, சாரி. அதாவது இதை பொறுத்த மட்டும் இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 235 240 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? NACL இண்டஸ்ட்ரி. அடுத்த ஸ்டாக் வந்து ஏர்டெல். ஏர்டெல்லை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாலே போட்டிருக்கேன் 270ன்னு. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து 2ஆக பார்க்கலாம். ஒன்று இந்த லெவலில் தாண்டும் போது, ஓகேங்களா, இந்த லெவலில் தாண்டும் போது 270 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ICICI லம்பார்ட். ஓகே, ICICI லம்பார்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஒரு 2,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான SL மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல். ஓகே, இந்தியன் ஹோட்டலில் பொறுத்த மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் பிரேக் அவுட். ஓகே,
ஷார்ப்பா மேல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்ஷன் இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. மேபி கரெக்ஷன் வருதான்றது தெரியல. இன்னும் நல்லா மேபி கரெக்ஷன் வந்துட்டு இனி ஃபியூச்சர்ல நல்லா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில 780 வரைக்கும் மேபி போகலாம். ஓகேங்களா? 780 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். கன்டினியூஸா ஏறும்போது ஒரு கரெக்ஷன் மேபி வரலாங்க. அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பவர் கிரிட். உங்களுக்கு இதில வந்து எது பையிங்ல இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப பவர் கிரிட்ட பொறுத்தமட்டிம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ல இருக்கு. இது மூவ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். சப்போஸ் மூவ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில ஒரு 300 வரைக்கும் போகலாம். டெம்பரவரியா ஒரு சின்ன ட்ரேட் அவ்வளோதான். அடுத்து இண்டோ ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. ஓகே. இதுவும் பிரேக் அவுட் குடுக்குதான்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 153 இதெல்லாம் தாண்டும்போது இது வந்து ஒரு 180 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போகுதான்றத பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. பர்ஜர் பாயிண்ட். ஆம். ஏதோ லைன் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தா தான் எடுக்கணும். நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். இத தாண்டுச்சுன்னா மேல மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? மேபி இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வேணா போய் முட்டும். ஒரு 580 வரைக்கும் வேணா போலாம். வேண்டாம். அது எதுவும் இது பண்ண வேணாம். அடுத்து வந்து வேற என்ன இருக்கு? இமாமி. இமாமி லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாட்டம்லேருந்து சப்போர்ட் கிளியரா வந்து எடுக்கிற மாரியான அந்த மாரி தெரியுது. ஸோ ஃபர்தரா மூவ் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்னு பார்க்கும்போது நமக்கு 470 அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்கு. அப்போ எஸ்எல் வந்து கீழ வச்சுட்டு விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து கேஇசி. ஸோ கேஇசியுமே கீழ இருந்து நமக்கு கிளியரா மேல பிரேக் அவுட் குடுத்து போகுது. எவ்வளோ தூரம் போகலான்னா, 600, 615 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏஐஏ இன்ஜினியரிங். ஓகே. இத பொறுத்தமட்டி வீக்லில கிளியரா ஒரு அ ரே அந்த ரவுண்ட் பாட்டம் மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. மேபி மேல மூவ் ஆச்சுன்னா, அப் சைட்ல போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 5300, 5500 வரைக்கும் கூட போகலாம். ஆனா, இன்னும் ஒரு 1 நாள் வெயிட் பண்ணிட்டு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வைக்குதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இந்த ஹெச்எஃப்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சது? எப்படி போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு வீக்லிலேருந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்து போய்க்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி ட்ரேடரா இருந்தீங்கன்னா, போட்டு வைங்க. ஒரு 300, 350 வரைக்கும் வேணா போட்டு வைங்க. திரும்பவும் சொல்ட்டேன், இதுக்கு கீழ எஸ்எல் வந்து 150ன்ற லெவல தான் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். இங்கிட்டு ஒரு 50 வச்சுட்டு, அங்கிட்டு ஒரு 150, 200 பாயிண்ட்டுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து என்ஐஏசிஎல். ம். லாஸ்ட் டே கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் நமக்கு வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் குடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். 220க்கு மேல பிரேக் அவுட் இருந்ததுன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? 270 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனந்த் ரதி. இது ஆல்ரெடி மேல நல்லா மூவ் ஆயிருச்சு. ம். இது வந்து இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்க அப்படியே போயிடுச்சு. ஒரு 2000 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட்ல ட்ரை பண்றோம்னா, ஒரு 2000 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? நெறைய அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்கு. மத்தபடி அ ஒன்ஸ் வந்து 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? இந்த இதில இப்போ மேக்ஸ் ஹெல்த் பார்ப்போம். மேக்ஸ் ஹெல்த் எழுதியிருக்கேன். பார்ப்போம். இதுவுமே ஸ்ட்ராங்கா ஒரு ரெசிஸ்டன்ட்ல நிக்கிது. அப்போ நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? 1120க்கு மேல இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வைக்குதுன்னா, கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாட்டம் மாரி எடுத்திருக்கு.
அப்போ அடுத்து வந்து ஃபர்தரா மேல மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல பொறுமையா இருக்கிறோம். நல்லா மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா, 1280 வரைக்கும் கூட இது வந்து மூவ் ஆகலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னாலே தெரியுது. ஓகே. ஆனா, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி அந்த 1120 தாண்டுதான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி போதும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்டாக்ஸ் அப்படியே அடுத்தடுத்து போய்க்கிட்டே தான் இருக்கு. பட் ஆனா ப்ராப்பரான பிரேக் அவுட் 1, 2ல தான் இருக்கு. அதுவுமே 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணி எடுக்கிற மாரியா தான் இருக்கு. ஸோ செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. நன்றி.